சொந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. தாங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. அப்பேச்சு என்னிடம் வேண்டாம், பிடிக்கவில்லை எனக்கு. பிக் பாஸ்ல திவாகர் வந்துட்டு ரொம்பவே ஜாதி வெறி பிடிச்சி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆளு நடந்துக்கிறாரு. இப்போ அரசவை டாஸ்கில் கூட வினோத்தை பார்த்து தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட அப்பப்போ போயிட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சொந்தக்கார தான் வர வேண்டியிருக்கும், நம்ம 2 பேரும் மதுரை இல்லையா அப்படின்றது போலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நேற்று திவாகர், FJ, பார்வதி இவங்க 3 பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அங்கே போயிட்டு திவ்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு உங்களை நீங்கள் சொந்தக்கார் வரணும் அப்படின்றது போல் ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறேன்னு நினைக்கிறாரு அப்படின்றது போல். அப்போது திவாகரும் சொல்கிறாரு நம்ம சொந்தக்காராக தான் இருப்போம் அப்படின்றது போல். அதுக்கு திவ்யா இருந்துட்டு நம்ம வந்து சொந்தக்கார ஆக மாட்டோம், அதை நான் இங்கே வந்து சொல்ல வேண்டாம், எப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றது போல் திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எதை மீன் பண்ணி இதை கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது, அப்படி சொல்ல வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல அப்படின்றது போல் திவ்யா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆரம்பித்து கொளுத்தி போட்டதே பார்வதி தான். அதனால் சாண்ட்ரா, பார்வதி நீங்கள் கொஞ்சம் சாப்பிடும் போதாச்சும் உங்கள் வாய்க்கு ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்றது போல் சொல்கிறாங்க.